நானும் நல்லா தான் இருக்கேன். மேலே வரணும் வரட்டேன். அவன் வச்சுக்கிட்டு சொல்லிட்டேன். சொல்லி தான் அவங்க தான் சொல்லி லட்சம் போட சொல்லியிருக்காங்க. நான் பேசுகிறேன். டிஎஸ்பி ஆஃபீஸில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சுட்டாங்க. வேலைக்கு எவ்வளோ அனுப்பிச்சுட்டாங்களா? என்னது? எவ்வளோ வேலை செய்ய அனுப்பிச்சுட்டாங்களா? இல்லை, இன்ஸ்பெக்டர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அது பண்ணி போட சொன்னாங்களா? அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட எஸ்ஐகிட்ட கேட்டேன். அவர் தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. அங்கேருந்து வர்றதெல்லாம் இங்கே தான் போடுவாங்க அப்படின்னு. டிஎஸ்பி சார் தான் போட சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. சார் வணக்கம் சார். செட்டுக்கு வந்தால் 3 மாதம் ஆகிடுங்க. நீ எப்படி இழுத்துக்கிட்டே போகிறேன். இந்த இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், முடிச்சு தரேன். நீங்கள் அது சரிப்பட்டு வந்தால் தானே முடிக்க முடியும். சரிப்பட்டு வராமல் நானே எப்படி முடிக்கிறது? திங்கக்கிழமை ஒரு அமௌண்ட்டை கொடுங்க. மீதி அமௌண்ட்டுக்கும் அவன் டைம் வாங்கி தரேன். எதுவுமே இல்லாமல் சும்மா என்ன பெட்டிஷன் கிடக்க அதை வந்து எங்களுக்கு அனுப்ப முடியாது. திங்கக்கிழமை மட்டும் நீங்கள் வந்து அடுத்த வாயை எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும் சொல்லி முடிச்சுருங்க. பார்த்துக்கலாம். சரி ரைட்டு. சரி ரைட்டு. கேட்டு கூப்பிட்றேன். எப்படி சொல்லுவான்? சார் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அலைய வைக்காதீங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. உங்கள் வீட்டுக்கிழமை எங்கே இருக்கு? என் வீட்டில் தான் இருக்குது. உங்க கூட வந்துருச்சா? அதான் அன்றைக்கி வந்துருச்சு சார். அப்புறம் நான் அவங்க கூட வந்து சேர்ந்து வாழ்ந்துக்கணும். அப்புறம் என்ன சார், பொய் கேஸ் போட்டு தேவையில்லாமல் 2 வருஷமாக வேலைக்கு போகிறேன். முன்னாடி அடிச்சதெல்லாம் போயிட்டு சார். என்னங்க சார்? முன்னாடி அடிச்சது போயிட்டு சார். நான் எங்கே சார் அடித்தேன்? இவங்களா சொல்லி இவங்களா போட்டுக்கிட்டானா 12 மாதத்தில் எப்படி சார் குழந்தை பிறக்கும்? எல்லா பொண்ணுங்க வேர்டில் 10 மாதத்துல குழந்தை பிறக்கும். ஆமாம், அப்படின்னு இன்ஸ்பெக்டர் உஷா தான் சாட்சி சார். அலைய முடியாது சார். இப்போ அவங்க நான் ஃபோன் அடித்து பேசவா? என்ன பேச? இந்த மாதிரி அங்கே வந்தேன். இப்போ இன்ஸ்பெக்டர் இல்லை, அவங்க தான் போடணும் எஃப்ஐஆர். ஆமாம், அவங்க தான் போடணும். ஸ்டேஷனில் போனேன் சார். யாருமே எல்லாமே இன்ஸ்பெக்டர்லாம் வெளியே போயிட்டாங்க. புரியலைங்க சார். இன்ஸ்பெக்டர் இல்லை ஆப்ஷன் கூடயா சார்? நான் 2 பெட்டிஷன் கொடுத்து 6 மாதம் ஆச்சு சார். இப்படி அலைய விட்டா என்னதான் பண்ணுறது? என்ன அலைய விட்டாங்க உங்களை? அவங்க 31ஆந்தேதி ரிட்டையர் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் வேலை காலி வாங்க. அது இல்லை சார், இங்கே முத்துராமன் இங்கே இருக்கார்ல, இங்கே எஸ்ஐஏ, அவர் மேலே இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் எஸ்பி ஆஃபீஸில். அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. கோர்ட்டில் கேஸவே நடத்தி விடல. வாய்தா இல்லை, நான் சொல்லிக்கிறேன் சார். வாய்தான்னு சொல்லி அது சம்மந்தமாக வாய்தான்னு சொல்லி 2 வருஷமாக கேஸு நடக்கலை. நான் தான் அட்வான்ஸ் பெட்டிஷன் போட்டு கேஸை நடத்தி அது சம்மந்தமாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேஸ் எடுத்து நான் நடத்தலை அப்படின்ட்டு. இவர் ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ அவங்களும் ரிட்டையர் ஆகிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்ணுவாங்க. எதுவுமே கேட்கக்கூடாதா? சிசிடிவி கேமரா தான் இங்கே தான் இருக்குல்ல சார். எடுத்துக்கணும் எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் தான் சொல்லிட்டேன். கேமரா தெரிஞ்சாலும் ஒரு ஆளை கூப்பிடுங்க. இங்கே வந்தால் தான் அடித்து இது பண்ணி நீ எடுத்துக்கினாலும் ஒத்துக்கிற மாட்டேறா, விடுனாலும் விட மாட்டேறா. நான் தகவல் உரிமைச்சட்டத்தில் கேட்டல சார், சிசிடிவி கேமரா வேணும் சார். ஏன் சார், எஸ்பி ஆஃபீஸ் அங்கே வச்சதுலேருந்து இது வரைக்கும் 40 சிசிடிவி கேமரா இருக்குது. இதில் ஒன்று கூட கொடுக்க முடியாது. அன்னைக்கு சார், அன்னைக்கே என்னை ஜட்ஜ் ரிலீஸ் பண்ணிட்டார்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சிசிடிவி கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோர்ட்டில் காட்டி இது பண்ண முடியுதானே சார்? சார், அது முடிஞ்சு போச்சு சார். ஏன்னா 15 நாள் தான் இருக்குன்னு சொல்லி எஸ்பி சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர்
தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டும்போது 3 மாதம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. தகவல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சி விட்டேன். அப்போ வந்து அங்கேருந்து இது மூலியம் வந்தனால எஸ்பி அவர் வந்து 11 நாள் இருக்குன்றாரு. ஒரே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்னதான் அதுதான் நான் என்ன சொல்றேன், இந்த பஞ்சாயத்தே வேணாம், ஒரு அந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்ச கூப்பிட்டுக்கா, நானே ஓப்பன் பண்ணி நீ எடுத்துக்கன்றேன். இப்போ எப்படி சார் எடுக்க முடியும்? அதே 15 நாள் முடிஞ்சு வச்சு 17 நாள் முடிஞ்சு வச்சு நீங்கள் அன்னைக்கே டவுன்லோட் பண்ணிட்டு காமிச்சிருக்காங்க. சந்தேகமாக இருக்குன்ட்டுல உன் எல்லா கேமரா சார் இந்த ஸ்டேஷன் மட்டும் நான் சிசிடிவி கேமரா கேட்கல, மகளிர் ஸ்டேஷனில் கேட்டிருக்கேன் கொடுக்கல, அங்கே தங்குற ஸ்டேஷனில் கேட்டிருக்கேன் கொடுக்கல. ஏன் நீ கேட்டால் அதை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க? நான் பெட்டிஷன் கொடுக்குறேன், அலைய வைக்கிறாங்க, சிஎஸ்ஆர் அலைய வைக்கிறாங்க, அவங்க மேலே தப்பு இருக்குது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? 21ஆம் தேதி நான் பெரிய ஒருத்தர் இருக்கேன். அப்போ கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன இல்லை சார், என் மாமனார் கல்ல போய் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருக்கு. இந்த வாரம் தம்பியை முடிச்சுக்கிறேன். சரி வரட்டும், மேடம் வரட்டும், கேட்டு கூப்பிடுறேன். பெரிய ஒருத்தர் இருந்தேன், என் மாமனார் கடையில் போய் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி அது உங்களுக்கே தெரியும். அந்த சிசிடிவி கேமரா என்கிட்ட இருக்கு. நான் பெரிய ஒருத்தர் தான் இருந்தேன் அப்படின்னு சிசிடிவி கேமரா இருக்கு. அட்வொகேட் பின்னாடியே வர்றாரு. இங்கே நடந்த பிரச்சனைலாம் உங்களுக்கே தெரியும். கோர்ட்டில் போட்டுருக்கேன், கோர்ட்டில் அதான் சார் கோர்ட்டில் போட்டிருக்கு சார். அது வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. மே அப்பீல் நான் பண்ணிக்கிறேன். ஆமாம், மே அப்பீல் நான் பண்ணிக்கிறேன். எஸ்பி ஏடிஎஸ்பி அதுக்கப்புறம் இப்போ இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்தார்ல அவர் மேலே உங்களுக்கு தான் தெரியுமே, தெரியாத மாதிரி கேட்குறீங்க சார். கலெக்டர் அது இன்னொரு இல்லை சார். நான் அவர்கிட்ட நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், அவரும் நடவடிக்கை எடுக்கலையே. எஸ்பி சார் மாதிரி கலெக்டர் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க மேலே போட்டால் தான் சரியா. கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு சார். என்னங்க சார்? உங்களுக்கு தரேன், அனுப்பிச்சி விட்றேன், இன்னைக்கு அனுப்பிச்சி விட்றேன், உங்களுக்கு தரேன், உங்களுக்கு தரேன். நீ கிளம்பு, இன்னைக்கு அனுப்பிச்சி விட்றேன், சாயந்தரம் தான் வாங்கிக்கோ. என்ன வணக்கண்ணே, வணக்கண்ணே, ஆமாண்ணே, ஸ்டேஷனில் தானே இருக்கேன். எங்கே உட்காந்துருக்காரு அவர் மாதிரிக்கா? பேர் சாரு பேர் கமகணன் சாரா? சரி 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 சரி, இந்த பார்க்குறேன், வரேன். என்ன தம்பி மெயில் போட்டுருக்கீங்க? இந்த சண்முகனை டபுள் ட்ரெயின் போட்டுருக்கேன். என்ன மெயில்? அதில் நிற்கிறதுங்க இதுக்கு வச்சா வச்சு முத்துராமன் ஏறி விட்டுருவா போய் 10 நாளைக்கு நீங்கள் ரெடி வர மாட்டேங்க. நோட்டு வைக்கிறது ஒரு 4 பேப்பர் வந்துருக்கு, 4 பேஜ். வெட்டுரு, இப்படி சார்கிட்ட பேசிட்டு நான் கூப்பிட்றேன். 2 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். அவர் சொன்னார் சார், ஆன்லைன்லேயே இருக்குல்ல சார், அதில் வந்து ஃபார்வர்ட் டு தேனி அப்படின்னு போட்டிருக்கலாம் டிஎஸ்பி ஆஃபீஸில். அவர் வேணுமணிக்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஃபார்வர்ட் டு தேனி ஸ்டேஷன் சொல்லி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை சார், வீட்டு கைட்டு படிச்சிருக்கேன். ஆமாம், இன்னும் தெரியாதுல்ல அதை பற்றி என்னன்ட்டு. சார் இதை பற்றி வீடியோ 4 பேஜ் வரும். நிறைய வந்து 2 கொடுத்துருக்கேன். சரி வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதில் டூப்ளிகேட் ஒன்று வர, அது 2 2 தான் வேணும் கரெக்டு. கேட்டு கூப்பிட்றேப்பா. இதை பற்றி நான் வீடியோ போட்டு சிஎஸ்ஆரில் என்னென்ன பண்ணுறீங்க, எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, தேனி ஸ்டேஷனில் எப்படி நடக்குது அப்படின்னு யூடியூப்பில். சரி ஆமாம், சேனல் கேஸை போட்டு போகிறாங்க. என் மேலே எப்படி சார் கேஸ் போட முடியும்? நீங்கள் பண்ணதே நான் சொல்கிறேன். ஓமலை கேஸ் போட மாட்டாங்களா? என்னங்க சார்? கலெக்டர் மேலே எஸ்பி மேலே கம்ப்ளைண்ட் போட்டு ஓமலை போட மாட்டாங்களா? யூடியூப்ல போடாதீங்க, இப்போ போட்டு விட்ருக்கு. ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவாங்க? சிஎஸ்ஆர் பற்றி தானே சார் நான் சொல்லியிருக்கேன். வரமாட்டாங்களா? கையெழுத்து போட்டு சரி பண்ணியிருக்காரு சார் முத்துலாம். இந்த என்னவா
டீ சாப்பிட்டு வரீங்களா? இந்த வரேன், இந்த ஆள் வெயிட்டிங் வாங்க. சரி, நான் கேட்டு கூப்பிட்றேன். எனக்கு ஆள் வெயிட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு கூப்பிட்றேன். சரிங்க சார், நன்றிங்க சார். நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்.